நீதிமன்றம் நேற்று ரொம்ப தெளிவான உத்தரவு கொடுத்திருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு காவல்துறை அதை மதிக்கல. நாங்க திருப்பியும் அப்பீல் போனோம்னு சொன்னதுனால நாங்க திருப்பி சட்டத்தை மதிச்சு நாங்க போயிட்டோம். திருப்பி இன்னைக்கு அப்பீல் நீங்க வந்துருச்சு. முதல் கேஸா விசாரிச்சாங்க, அந்த அப்பீல் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. கவர்மெண்டோட அப்பீல் ரிஜெக்டட். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க கோர்ட்டோட ஆர்டர் ஒபே பண்ணல. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு திருப்பி ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. நேற்று சிஎஸ்எஃப் நாங்க எங்களோட கூட வந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் மதுரை கமிஷனுடைய உதவியோட ஹெல்ப்போட நாங்க மலை ஏறதுக்கு 10 பேர் விலங்கு தீபம் ஏற்றுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கும் போலீஸ் பர்பஸ்ஃபுல்லா அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு அஜெண்டாவோட தான் நான் நேற்று சொன்ன அதே வார்த்தை தான் சொல்றேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அஜெண்டாவோட இந்து மக்களுடைய பாரம்பரியமான ஒரு உரிமையை, மரபுரிமைய, ஒரு வழிபாட்டு உரிமையை தடுக்கும் நோக்கத்தில் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யறாங்க. கோர்ட்டோட உத்தரவை கொஞ்சம் கூட ஏன்னா இப்ப இது ஒரு என்ன ஒரு பயமா இருக்குன்னு சொன்னா, கோர்ட்டோட உத்தரவை ஒவ்வொரு தனி மனிதனும் மதிக்கணும். கோர்ட்டோட உத்தரவு அவ்வளவு ஒரு உயர்வான உத்தரவு. தமிழ்நாடுடைய ஹையஸ்ட் கோர்ட் ஹைகோர்ட் தான். அதுக்கு மேல இனிமேல் டெல்லி தான். அப்ப அந்த ஹைகோர்ட்டுடைய ஆர்டரையே சாதாரண மதிக்க வேண்டிய ஒரு சரியான நபரே மதிக்கலன்னு சொன்னா, சாதாரண நபரை மதிக்க வேண்டியவா. ஆனா ஹைகோர்ட்டுடைய ஆர்டரை தமிழ்நாடு போலீஸ், குறிப்பா மதுரை போலீஸ் கமிஷனர் காத்துல பறக்க விடுறாரு. அவருடைய பிரசிடன்ஸ்ல அந்த ஆர்டர் போட்டாங்க. அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு. நேற்று டீசெண்டா நாங்க சிஎஸ்எஃப் கூட்டிட்டு போயிட்டோம். நாங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சுத்தி பாருங்க, 144 இருக்குன்னு சொல்றாரு டிசி. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நாங்க அது மேல அப்பீல் போய்க்கோன்றாரு டிசி. சுத்தி பாருங்க, எல்லா கடைகளும் இருக்கு. மக்கள் இன்னைக்கு பௌர்ணமினால கிரிவல போயிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. போலீஸ் பர்பஸ்ஃபுல்லா பஸ் நிப்பாட்டி மறிச்சு ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி நாளைக்கு இதை நாளைக்கு எல்லண்டோ பிரச்சனையா இருக்கும், நாளைக்கு கொண்டு போய் காமிக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க. போலீஸ் திட்டமிட்டே செய்யறாங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை சார், நாங்க வேற என்ன செய்ய முடியும்? நாங்க நீதிமன்றத்தை நம்பி இருக்கிறோம்.